ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி லைஃப் லெசன் நீதிமொழிகள் 12 24 27. ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும், சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர். சோம்பேறிகள் தாம் வேட்டையாடினதையும் சமைத்துண்பர், விடாமுயற்சி உடையவரோ அரும் பொருளையும் ஈட்டுபவர். நாம் இன்றைக்கி 2 பேர் கேட்டகரி ஆஃப் பீப்பிளை பார்த்துருக்கோம். ஒன்று சோம்பேறி, இன்னொருத்தங்களை முன்னேறுபவர்னு வச்சுக்கலாம். சோம்பேறி என்ன செய்கிறாங்க? வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலை எப்படி இருக்குது? அடிமை வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும்போது அந்த வேலைக்கான பணம் வாங்குறாங்க, பணத்தை வாங்குறாங்க, அந்த பணத்தையும் சேர்த்து சாப்பாடுக்கு தான் அவங்க செலவழிக்கிறாங்க. இது ஒரு நார்மலான லைஃப். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறையா லைஃப் நம்ம அப்படி தான் ஒரு சில நாளில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் முன்னேறுபவர் என்ன பண்ணுறாங்க? அதே தொழில் தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த செய்கிற தொழில் அவங்க ஆட்சிக்கு போகிறாங்க, அதிகாரத்துக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த அதிகாரம் ஆட்சிக்குள்ளாக போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அரும் பொருள்களை வாங்குறாங்க. ரொம்ப ட்ரெஷரியான விஷயம், பொக்கிஷமான விஷயங்கள்லாம் வாங்குறாங்க. இதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க எதுவுமே செய்யலை, இவங்க நார்மலாக இருக்கிறாங்க, இவங்களும் அதே தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய இருதயத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அது என்ன பண்ணுறாங்க? அவங்க இருதயத்தில் என்ன ஏற்படுது? ஊக்கம் ஏற்படுது, விடாமுயற்சி ஏற்படுது. இந்த ஊக்கம்னா என்ன? ஊக்கம் நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஊக்கம்னா நம்ம உழைக்கணும், மனதில் ஒரு எழுச்சி எழும்ப வேண்டும், ஒரு ஜீல் வேணும் நம்மளுடைய மனசில். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசில் நம்மளே செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கணும், நம்மளை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொன்று விடாமுயற்சி, ப்ரிசர்வரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அப்படி அதை டிஃபைன் பண்ணும்போது என்ன பார்க்கலாம்னா, மன உறுதிப்பாடு கண்டிப்பாக நமக்கு வேணும். அது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது மட்டும் இல்லாமல் அசைக்க முடியாத உறுதி, அன்வேவரிங் டிட்டர்மினேஷன். இதை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நாமளும் இந்த முன்னேறுகிற நபராய் நாமளும் வாழ்வோம். காட் பிளஸ் ஆல். நம்ம வாழ்க்கை மாறும்.